தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி பிஎஸ்பி செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. பிஎஸ்பியின் செயற்குழு கூட்டம் சென்னை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் அசோக், சித்தார்த், கோபிநாத் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. பிஎஸ்பியின் செயற்குழு கூட்டம் சென்னை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு மத்திய ஒருங்கிணைப்பாளர்கள் அசோக், சித்தார்த், கோபிநாத் ஆகியோரின் தலைமையில் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியுடைய மாநில தலைவராக யாரை தேர்ந்தெடுக்க உள்ளார்கள் என்ற ஒரு பரபரப்பும் நிலவி வருகிறது. இதற்கிடையில் அது கட்சியுடைய செயற்குழு கூட்டம் தற்போது பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தை மத்திய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அசோக், சித்தார்த் மற்றும் கோபிநாத் தலைமையில் நிர்வாகிகள் பங்கேற்று இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த மாநில தலைவர் யாரை தேர்ந்தெடுப்பது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு அடுத்த மாநில தலைவராக அவருடைய மனைவி பொற்கொடியை தேர்வு செய்வதற்காக நிர்வாகிகள் முடிவு செய்திருந்தார்கள். முடிவு செய்து அதற்கான தீர்மானத்தையும் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதியிடம் வழங்கப்பட்டது. மாயாவதியும் அந்த மாநில தலைவருக்கான பொற்கொடியை தேர்வு செய்வதற்கு அவர் ஒப்புதல் அளித்ததாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் பொற்கொடி தனக்கு இந்த மாநில தலைவர் பதவி வேண்டாம் என்ற தகவலை தெரிவித்து அதை மறுத்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஆனந்தன் தான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக தேர்வாக இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக அவர் ஆனந்தன் இருக்கிறார். அவர் பட்டாபிராமை சேர்ந்தவர். இதற்கு முன்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருங்கிய நண்பராக அவர் இருந்து வந்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் மீதான பல்வேறு வழக்குகளையும் நீதிமன்றத்தில் நடத்தி அதில் விடுதலையும் பெற்று தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு சினிமா நட்சத்திரங்களுக்கும் இவர் முக்கிய நட்சத்திரங்களுடைய வழக்கறிஞராக இவர் இருந்திருக்கிறார். மேலும் சுயமரியாதை திருமணம் செல்லாது என தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து சுயமரியாதை திருமணம் செல்லும் என்ற உத்தரவை பெற்று தந்தவரும் இந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஆனந்தன் தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது இவர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியில் 2009ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்ட தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார். 41,000 வாக்குகள் மேல் பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த செயற்குழு கூட்டம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் மாநில தலைவர் யாரை அறிவிக்க இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதன் பிறகு செய்தியாளர் சந்திப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.